ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் காலை மன்னா தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் எபிரேயர் 2:18. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். என் தேவன் சர்வ வல்லவர். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவராலே செய்யக்கூடாத காரியம் என்று ஒன்றும் கிடையாது. 1 தீமோத்தேயு 6:16 வாசிக்கிறோம். அவர் ஒருவராய் பெரிய சாவாமை உள்ளவரும் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமான ஒரு வல்லமை உள்ள தேவன். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அவ்வளோ ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன் நமக்கு சொல்ல உதவி செய்வதிலே அவர் வல்லவர். அவரை போல இந்த உலகத்தில் யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது. சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்வதிலே அவர் வல்லவர். ஏனென்றால் அவர் எத்தனை சோதனைகளையும் பாடுகளையும் கஷ்டங்களையும் நமக்காக அவர் அனுபவித்தார். அவர் அனுபவிக்க வேண்டாதது, ஆனால் அவர் நமக்காக அனுபவித்தார். எனவே அவர் சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய வல்லவர். இன்றைக்கு உதவி என்ற வார்த்தை, ஹெல்ப், எல்லாருக்கும் அது தேவை. ஏதாவது ஒரு விதத்தில், அது எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் அவர்களுக்கு உதவி என்று ஒன்று அவசியம். ஏதாவது ஒரு கட்டத்திலே ஒரு ஆபத்து, திடீரென்று ஒரு வியாதி வந்துவிட்டால் யாரையாவது உதவிக்கு நாட வேண்டியது, எனக்காக ஹெல்ப் பண்ணுங்க என்று சொல்ல வேண்டியது. திடீரென்று ஒரு ரத்தம் தான் தேவைப்படுகிறது என்றால் எனக்கு இந்த பிளட் குரூப் தேவை, யாராவது ரத்தம் இருக்கிறவர்கள் இதை அணுகவும் உதவி கேட்க வேண்டிய அவசியம். உதவி என்று கேட்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது. உதவி எல்லாருக்கும் அவசியம். ஆனால் அந்த உதவி செய்கிற தேவனை மறந்துவிட்டு மற்ற எல்லாரை நோக்கி நாம் உதவி கேட்கிறோம். சங்கீதம் 121:1-2 வாசிக்கிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு உதவி பரத்திலிருந்து வருகிற தேவனிடத்திலிருந்து வரும் என்பதை நாம் மறந்துவிட்டு மனிதர்களுடைய உதவியை நாடுகிறோம். ஒரு படிப்பா ஒரு இடத்துல நமக்கு ஒரு அட்மிஷன் கிடைக்க வேண்டாம், உடனே மனுஷனுடைய உதவியை நாடுகிறோம். அவங்க நமக்காக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்களா என்று மனித உதவியை நாடுகிறோம். ஒரு பலவீனம் அல்லது ஒரு வியாதி என்ற உடனே நாம் ஒருவருடைய உதவியை நாம் நாடுகிறோம். எங்கோ நாம் செல்ல வேண்டியது இருக்கிறது என்றால் யாராவது நம்மை கூட்டிக் கொண்டு செல்ல வேண்டும் என்று உதவியை நாம் நாடுகிறோம். அல்லது கடன் பிரச்சனை, யாராகிலும் என் கடனை அடைப்பதற்கு ஏதாகிலும் உதவி செய்வார்களா என்று நாம் நினைக்கிறோம். அல்லது ஹெல்ப் பண்ணுங்க, எனக்காக ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் படிக்க முடியாமல், ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்படும் பொழுது யாராவது உதவி செய்வார்களா என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது மனுஷ வாழ்க்கையிலே எல்லாரும் இந்த உதவிக்காக நாடுகிறார்கள், உதவியை தேடி அலைகிறார்கள். ஆனால் நம் எல்லாருக்கும் உதவி செய்ய வல்ல தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் சர்வ வல்லவர். நமக்காக யாவையும் செய்கிறதான தேவன். ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்பட்டிருக்கிறது, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவர். எந்த காரியங்களிலே நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோமோ கஷ்டத்திலே நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக வியாதியில் இருக்கிறோமோ வியாதியில் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். கடன் பிரச்சனையில் இருக்கிறோமா, கடன் பிரச்சனையிலே நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏதோ ஒரு அற்புதம் நடக்கணுமா, அந்த அற்புதத்தை செய்வதிலே அவர் வல்லவராக இருக்கிறார். அவராலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை. யோபு அதான் சொல்றார், தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது என்று சொல்ல, எல்லாவற்றையும் செய்ய உங்க ஒருத்தரால தான் முடியும் ஆண்டவரே என்பதை அவர் விசுவாசத்தோடு சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனவே நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுப்போம். உதவி என்றால் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் எவ்விதத்தினாகிலும் நமக்கு உதவி செய்வதற்கு அவர் வழியை திறக்க ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, இக்கட்டில் இருக்கிறேனே ஆண்டவரே எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே, ஒரு பிரச்சனையில இருக்கிறேனே எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு உதவிக்காக உதவி செய்ய வல்லவரை நோக்கி நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் உங்களுக்கு பரத்திலிருந்து உதவி தானாக வரும். எந்தெந்த காரியத்திலே உங்களுக்கு உதவி தேவை இருக்கிறதோ, எந்தெந்த காரியத்திற்கு எத்தனை மனிதர்களை நாடி சென்று விட்டு இப்போ ஒரு ஹெல்ப் எனக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்களா? இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த உதவி செய்ய வல்லவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். உதவி செய்ய வல்லவரை பிடித்து கொள்ளுங்கள். ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணணும், உங்களை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லை என்று பிடித்து கொள்வீர்களே ஆனால் நிச்சயமாக
அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் உதவி செய்ய வல்லவர் அப்பா. நீர் சர்வ வல்லவர் என்பதை நாங்கள் இன்றைக்கு தியானித்தோம். நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் உதவி செய்ய வல்லவர் அப்பா. இன்றைக்கு எத்தனை பேரிடத்தில் நான் உதவி கேட்டு எனக்கு ஒன்றும் நடக்கவில்லை என்று விரக்தியோடு கூட, தோல்வியோடு கூட, வேதனையோடு கூட உட்கார்ந்திருக்கிற எங்கள் அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் ஆண்டவர் உதவி செய்ய வல்லவர் அப்பா. அவர்கள் இன்மை உதவிக்காக உம்மை நோக்கி பார்க்கட்டும், உதவிக்காக இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று உம்மை நோக்கி கூப்பிடட்டும் ஆண்டவரே. அப்பொழுது பரத்திலிருந்து வருகிற உதவியை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தனிமையில் இருக்கிறவர்கள், எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இந்த உலகத்தில் கிடையாது, சொந்தம் கிடையாது, உறவினர்கள் கிடையாது, எனக்கு அப்படி வேதனையோடு கூட உடன்பிறப்புகள் இருந்தும் எனக்கு பிரயோஜனம் இல்லை, அல்லது பிள்ளைகள் இருந்தும் எனக்கு பிரயோஜனம் இல்லை என்று உதவியற்ற நிலையிலே தனித்திருக்கிறவர்களுக்கெல்லாம் உதவி செய்ய என் தேவன் வல்லவர் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள கர்த்தருக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிற்கும் உம்மை நோக்கி பார்த்து உம்மிடத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. Have a blessed day.